தேவைக்கு கிடைக்காததும் தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறது தான் எப்பவுமே ஒரு வழிதான். எனக்கு எல்லா உயிருமே ஒன்று தான் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு பெஸ்ட் போர்ஷனாக இருந்தது. ஆமாம், டேரக்டரோட ஆல்ரெடி 2 மூவி பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. இதுவுமே அவர் நார்மலாகவே ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற விஷயங்களை தான் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணின விஷயம் தான், மூவி நல்லா இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸ்மே வந்துட்டு புதுசாக யாருமே இருந்த மாதிரி காட்டலை, ரொம்ப யதார்த்தமாக நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா சாங்ஸ் ரொம்பவே ஸ்கோர் பண்ணியிருந்ததுன்னு சொல்லலாம். டிரெக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப டீம் ஒர்க்காக ரொம்ப அழகாக ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மூவி மாதிரி இல்லை, இது வந்துட்டு ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் டாகை வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, இவர் வந்துட்டு ரோட்டில் இருந்து எடுத்து அழகாக ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லோரும் போய் பார்க்கலாம். இது வந்து 100க்கு நான் 100 கொடுப்பேன். 10க்கு சொல்ல முடியாது, 100க்கு 100 கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஹாலிடேஸை நீங்கள் இதில் ரொம்ப ஹாப்பியாக எல்லா படத்துலையுமே ஜாதிங்கிறது இருக்க தான் செய்யுது சார். இப்போது மூவிஸுங்கிறது வந்துட்டு யாருமே நார்மலாக எடுக்கிறதில்ல. நாட்டில் என்ன நடக்குதோ அதை தான் அவங்க மூவிஸாக நமக்கு கன்வே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அதை மூவியாக பார்த்துட்டு போயிடுறோம். என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே மூவிஸ் மூலமாக தான் நாட்டில் என்ன நடக்குது, எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. காசு இருக்கிறவனுக்கு ஒரு லைஃபு, காசு இல்லாதவனுக்கு ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு யதார்த்தத்தை காமிச்சிருக்காங்க. போலி இல்லாமல் யதார்த்தத்தை காமிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப அனுபவசாலி எடுத்த மாதிரி இருக்குது. அதுதான் இருக்குது. அது பின்னணியில் யாருக்கானு தெரியாது. காட்சிகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி அந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்குது. பொதுவாக ஆங்கில படத்தில் தான் அப்படி காமிப்பாங்க.